என்னடி வெளிய நிக்கிற? யாராவது வரணுமா? அது வந்து யாரும் வர வேணாம். அது வந்து ஐயோ வேணாம் விட்டுற, உனக்கு சொன்னாலும் புரியாது. நீ போ, நான் வரேன். ஏய் வா போலாம். அது நீ போ, நான் வரேன். என்னடி நீ போ. ச்சே சரியானவ. ஹாய் சுபலட்சுமி. ஹாய். எப்போ வந்த? ஆக்சுவலி நான் 7:30க்கே வரணும்னு நினைச்சேன். ஆனா 7:45க்கு தான் வந்தேன். 7:45ல இருந்து இங்கே நிக்கிறியா? லூசாடி நீ. வந்தோமா நேரா உள்ள போக வேண்டியதுதானே? எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? உனக்காக ஒன்னும் வெயிட் பண்ணல. இன்னைக்கு மண்டே 7:30 to 9 ராகு காலம். ஆக்சுவலி நான் 7:30க்குள்ள வரணும் தான் நினைச்சேன். ஆனா 7:45க்கு வந்துட்டேன். அதனால ராகு காலம் முடியற வரைக்கும் வெயிட் பண்றேன். உன் அலம்பலுக்கு ஒரு அளவே இல்லடி. எப்ப பாரு ஜோசியம் ஜாதகம்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப. வாடி உள்ள. நான் வரமாட்டேன். நான் வேணா போறேன், நீ இங்கேயே இரு. என்னடி உளர்ற? ஐயோ இல்ல இல்ல இல்ல, நான் வரல. நீ வேணா உள்ள போ, நான் இங்கே இருக்கேன்னு சொல்றதுக்கு பதிலா மாத்தி சொல்லிட்டேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் போக தான் போறேன். நீ பொறுமையா உன் ராகு காலத்தை வழி அனுப்பி வச்சுட்டு மெதுவா உள்ள வா. ஐயோ இல்ல 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 நில்லு. ராகு காலம் முடிய இன்னும் 2 minutes தான் இருக்கு. வெயிட் பண்ணு. ஏய், எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு என்ன கம்பல் பண்ற? நான் போறேன். காயத்ரி காயத்ரி வேணாம் காயத்ரி. ஐயோ சுபு பாய். காயத்ரி ஐயோ கரெக்டா ராகு காலத்துல ஹாஸ்டலுக்குள்ள கால் எடுத்து வச்சு போயிருக்கா. இந்த வருஷம் என்னெல்லாம் நடக்க போகுதோ. இவ ஃப்ரெண்டா நான் வேற இருக்கேன். நான்லாம் என்ன ஃபேஸ் பண்ணணுமோ? ச்சே, 10 seconds வேற இருக்கே. ஓகேவா? போட்டாச்சு. நீ எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு என் கூட வந்துரு. சரிடி. நம்ம 2 பேரும் ஒண்ணா அங்கேயே இருந்துடலாம். ஓகே வரேன். மகாலட்சுமி, நம்ம room பானு, பாத்துக்கிறேன். பிரியா, சரியா? பிரியதர்ஷினி, வைஷ்ணவி, ஏய் வைஷா. அங்க பாருடி, பக்கத்து ரூம்ல தான் அனிதா இருக்கா. அப்படியா? ஏய் மறந்துற மாதிரி இல்ல. ஏய் மறக்காம பாத்தியா? ரூம் நம்பர் நல்லா பாத்துக்கோ. நம்ம கூட அப்புறம் வரும். தேவையில்லாம மிஸ் பண்ணிடாத. இங்க வா. things சரி, எல்லாம் வா. எடுத்துட்டு வந்துரு. அதே வேளை சரி, பாப்பா, வாடி. அப்படியே டைனிங் ஹால் எங்க இருக்குன்னு பாத்துக்கோ. மெனுல நமக்கு ஏத்த ஐட்டமா இருக்கான்னு பாரு. என்ன? ஹாய் காயத்ரி, ரூம்லாம் செக் பண்ணிட்டியா? வழக்கம் போல நம்மள ரூம்லயே ஒண்ணாதானே போட்டிருக்காங்க. ஐயோ டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. உனக்கு எனக்கு ரேணுகாக்கு 3 பேருக்கு ஒரே ரூம் தானே? இல்லடி, அந்த வார்டன் வேணும்னே நம்ம 3 பேரையும் தனித்தனியா பிரிச்சு போட்டிருக்காங்க. ஐயோ நான் அப்பவே சொன்னேன் ராகு காலத்துல உள்ள போகாதேன்னு. என் பேச்ச கேட்டியா? நீ நல்ல நேரத்துல தானே வந்த. உனக்காகவாது நம்ம 3 பேரையும் ஒரே ரூம்ல போட்டிருக்கலாம்ல. இப்ப என்ன பண்றது காயத்ரி? நம்ம 3 பேரும் ஒண்ணா இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருமே. சரி வா, வார்டனை போய் பார்க்கலாம் வா. சரி. வார்டன் மாத்துவாங்களா? நம்ம கேட்டு பார்க்கலாம். வேற வழி இல்ல. நம்ம 3 பேரும் ஒரே ரூம்ல இருந்தாதான் நல்லா இருக்கும். ஐயோ ரூம் மாத்தலன்னா அவ்வளவுதான். கேட்டு பார்க்கலாம்னு சொல்றேன்ல, பேசாம வா. என்ன காயத்ரி? வா, நான் பாத்துக்கிறேன். மேடம், என்ன? ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க?
என்ன பண்ற? என்ன மேடம் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? 2 வருஷமா நானு சுப்புலட்சுமி ரேணுகா 3 பேரும் ஒரே ரூம்ல தானே இருந்தோம். ஆ, இந்த வருஷம் மட்டும் ஏன் பிரிச்சு போட்டீங்க? ஏன் 3 பேரும் ஒன்னா ஒரே ரூம்ல இருந்தாதான் படிப்பு ஏறுமா? தனித்தனியா இருந்தா படிப்பு ஏறாதா? நீங்க எல்லாம் காலேஜுக்கு படிக்க வந்தீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்க வந்தீங்களா? வேணாம் வேணாம் போயிடலாம் காயத்ரி. சும்மா இருடி. ஏன் மேடம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே ரூம்ல இருந்தா அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு நீங்களா ஏன் நினைக்கிறீங்க? உனக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு இல்ல. பிரின்சிபால் தான் ரோல் நம்பர் படி ரூம் அலாட் பண்ண சொன்னாரு. அதத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மேடம் ப்ளீஸ் மேடம், எங்க 3 பேருக்கு மட்டும் ஒரே ரூம் கொடுங்க மேடம். ஏய், அதெல்லாம் கொடுக்க முடியாது. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். ஏன் முடியாது? ரூல்ஸ் போடுறதே பிரேக் பண்றதுக்கு தான் மேடம். ஜஸ்ட் பிரேக் த ரூல்ஸ். பிரின்சிபல் கேட்டா நான் சொல்லிக்கிறேன். எங்க 3 பேருக்கு ஒரே ரூம் அலாட் பண்ணுங்க. என்ன மிரட்டுறியா? உன் அதிகாரத்தெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காத. இப்ப நீ இங்க இருந்து போகல, நான் பிரின்சிபலுக்கு போன் பண்ண வேண்டியிருக்கோம். இப்போ நீங்க தான் என்ன மிரட்டுறீங்க. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. நீங்க பிரின்சிபாலுக்கு கால் பண்ணுங்க, நான் என் அப்பாவுக்கு கால் பண்றேன். ப்ளீஸ்மா, வேண்டாமா மேடம், ப்ளீஸ் மேடம். அவங்க எம்பி பொண்ணு, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை மேடம். 3 பேரும் ஒரே ரூம்ல இருந்துட்டு போட்டுமே. நீங்க அவ அப்பா கிட்ட ஃபோன் பண்ணா அவர் பிரின்சிபல்கிட்ட பேசுவாரு. பிரின்சிபல் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரே ரூமா அலர்ட் பண்ண சொல்வாரு. அதுக்கு நீங்களே ஒரே ரூமா அலர்ட் பண்ணிடுங்க மேடம். சரி, அவங்க 3 பேருக்கு ஒரே ரூமை ஒதுக்கி கொடுத்துறேன். போன வருஷம் உங்களுக்கு கொடுத்த ஸ்பெஷல் ரூம் அப்படியே தான் இருக்கு. நீங்க அங்கேயே வந்து தங்கிக்கங்க. நான் வரேன். ரேணுகா, thank you so much ரேணுகா. நீ மட்டும் வந்து பேசலன்னா நமக்கு ஒண்ணா ரூம் கிடைச்சிருக்காது. ஜூலி, ஓகே ரூமுக்கு போலாமா? ஏண்டி, செண்பகவல்லி கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்களா? என்னமோ இவளுங்க தான் ஒத்துமையா இருக்கிற மாதிரி இப்படி கொஞ்சிக்கிட்டு போறாளுங்க. இந்த செமஸ்டர் முடியறதுக்குள்ள உங்க 3 பேரையும் பிரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைய வரவழைச்சு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்க முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ள வெறுப்ப உண்டாக்கி 3 பேரையும் சின்ன பின்னமாக்குறேன். அந்த வேலையை இப்பவே ஆரம்பிக்கிறேன். என்னையே அடக்கிட்டேன்னு போறீங்கல்ல, விட மாட்டேன்டி. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு முடிவு கட்டல, என் பேரு செண்பகவள்ளி இல்லடி.
ஏய் காயத்ரி, அம்மா என்ன கொடுத்து அனுப்புனாங்கன்னு சொல்லு. எப்பவும் போலதான், உனக்கு பிடிச்ச அதிரசம், உனக்கு பிடிச்ச அரிசி முறுக்கு. ஹை, அப்படியா? அப்படின்னா எனக்கு காலையில டிஃபன், லஞ்ச் எல்லாமே அதிரசம் தான். அப்புறமா ஏய் சாப்பிட்டே. ரேணுகா, சுப்புலட்சுமி என்ன செஞ்சா தெரியுமா? ஏய், அவ வாயை ஏண்டி மூடுற? நீ சொல்லு. சொல்லாத. காலையில ஹாஸ்டலுக்கு வந்தவ நேரா உள்ள வரல. அத விட்டுட்டு 1 மணி நேரமா ஹாஸ்டல் வாசலே நின்னுட்டு இருக்கா. கேட்டா ராகு காலம் யமகண்டம்னு சொல்றா. அப்படியா? அது மட்டும் இல்ல, என்னையும் போகாதடின்னு கைய பிடிச்சு இழுத்தா. அப்புறம் நீயும் உள்ள வராம அவளுக்கு கம்பெனி கொடுத்துக்கிட்டே வெளியே நின்னுட்டு இருந்தியா? நான் ஏன் நிக்கிறேன்? ஆளை விடு சாமின்னு அப்பவே உள்ள வந்துட்டேன். சரிங்கடி, நல்ல சரிங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? ராகு காலத்துல ஹாஸ்டல் வாசல்ல மிதிச்சதுனால உனக்கு என்ன பிரச்சனை வரும் நான் பயந்துட்டு இருந்தா நீ அவளோட சேர்ந்து என்ன கிண்டல் பண்றியா? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கிண்டல் பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்களா? கடவுள் மேல நம்பிக்கை வச்சா தப்பில்ல. அதை விட்டுட்டு ஜோசியம் ஜாதகம்னு எல்லாத்தையும் நீ நம்பிட்டு இருந்தா அப்புறம் கடவுளுக்கு என்ன மரியாதை? இங்க பாரு காயத்ரி, உனக்கு நம்பிக்கை இருந்தா நம்பு, இல்லனா நம்பாத. அதுக்காக ஏன் நம்பிக்கையே பொய்ன்னு சொல்லாத. இத வச்சு ஏதாவது ஏமாத்தணுமே. ஏய், புதினா சட்னிடி. புதினா சட்னியா? ஹை, குடு 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 குடு. ம். ஐயோ. அது மருதாணிடி, அம்மா கொடுத்து விட்டாங்க. அது கூட தெரியாம எடுத்து வாயில வச்சுட்ட. வாசனை கூட தெரியாதா? சரி சரி போட்டும் விடு. அடுத்த தடவை அப்பா பார்க்க வரும்போது உனக்குன்னு புதினா சட்னி கொண்டு வர சொல்றேன். போதுமா? ஏய் காயத்ரி, இவ இருக்கிற மூட பார்த்தா நீ கொண்டு வந்த முறுக்க கூட சாப்பிட மாட்டா போல இருக்கே. ஏய், முறுக்க கொண்டு போய் பக்கத்து ரூம்ல கொடுத்துறவா? ஒண்ணு வேணாம் போ. அத வேணா கொண்டு போய் கொடு. காத்தியமா எனக்காக கொடுத்தது நானே சாப்பிட்டுக்கிறப்போ. காயத்ரி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. காயத்ரி எப்போ காலேஜ் போயிட்டாப்பா? ஆமாம்மா, மறந்தே போச்சு. இத்தனை நாளா இங்கேயே இருந்தாளா, அதான் அவ நினைப்பாவே இருக்கு. இல்லாட்டியும் எப்போ உங்களுக்கு அவ நினைப்பு தானப்பா. உங்களுக்கு நான் ஒரு பொண்ணு இருக்கேன், என் பேரு கௌரின்றது கூட உங்களுக்கு மறந்து போச்சுலப்பா. கௌரி, என்ன இது? அப்பா கிட்ட இப்படியா பேசுறது? பின்ன என்னம்மா, இப்ப பாரு காயத்ரி காயத்ரின்னு அவ பெரியதா சொல்லிட்டு இருக்காரு. காயத்ரி சாப்பிட்டாளா, காயத்ரி தூங்குனாளா, காயத்ரி காலேஜ் போனாளான்னு அவளை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு நாளாவது என்ன பத்தி பேசிருப்பாரா? நானும் அவரு பொண்ணு தானே, நானும் இந்த வீட்டுல தானே இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, அப்பா என் பேரை கூப்பிட்டே பல மாசம் ஆச்சு தெரியுமா உனக்கு? அப்பா என்கிட்ட பேசணும், என்ன பத்தி விசாரிக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா இருக்காதாம்மா? நான் என்னமா தப்பு செஞ்சேன்? அப்பாவுக்கு ஏமா என்ன பிடிக்கல? கௌரி, அப்படியெல்லாம் இல்லம்மா. அப்பாவுக்கு அப்படியெல்லாம் பிரிச்சு பார்க்க தெரியாது. அவர் உங்க 2 பேர் மேலயும் ஒரே மாதிரி பாசமாதாமா இருக்காரு. இல்லம்மா,
நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லாத. எனக்கு தெரியுமா அப்பாவுக்கு என்ன பிடிக்கல. ஏன்னா அப்பா நினைக்கிற மாதிரி நான் இல்லம்மா. எனக்கு படிப்பு வரல, நான் 10வது ஃபெயில் ஆயிட்டேன். அதான் அப்பா என்ன ஒதுக்கி வச்சிட்டாரு. கௌரி, உன் மனசுல இப்படி ஒரு காயம் இருக்குன்னு எனக்கு தெரியாதும்மா. நீ இப்ப சொன்ன பிறகுதான் தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. ஆனா சத்தியமா சொல்றேன்டா, அப்பாவுக்கு நீ வேற காயத்ரி வேற இல்லடா. நீங்க 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மாதிரி. அப்படி இருக்கும்போது ஒரு கண்ணுல சுண்ணாம்பு, ஒரு கண்ணுல வெண்ணெய்ன்னு நான் எப்படா பிரிச்சு பார்ப்பேன்? காயத்ரி மாதிரி உனக்கு படிப்பு வரலதான், அந்த வருத்தம் இருக்குதான். ஆனா எப்பவும் அப்பா உன்னை வெறுத்தது இல்லடா. என்னால வெறுக்கவும் முடியாது. எனக்குன்னு இருக்கிறது நீங்க 3 பேர் மட்டும்தானடா. உனக்கு படிப்பு வரலன்னா என்னடா, உன்ன மாதிரி விதவிதமா கூட பண்றதுக்கும் தையல் வேலை செய்யறதுக்கும் உன்னை விட்டா இந்த ஊர்ல வேற யார் இருக்கா? இந்த சின்ன வயசுல அத 4 பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்க வீட்டுல வயிறார சாப்பிடறதுக்கு வழி காமிச்சு கொடுத்திருக்கியே, அது அப்பாவுக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? அப்பாவுக்கு உன்னையும் பிடிக்கும்டா. இல்லனா எங்க அம்மா பேரை உனக்கு வச்சிருப்பேனா? அப்பா அவன் மனசை வேதனைப்படுத்தி இருந்தா அப்பாவை மன்னிச்சிடுறா குட்டி. இனிமே அப்பா இந்த தப்பு பண்ணவே மாட்டேன். அப்பா, நீங்க ஏன்பா மன்னிப்பு கேக்குறீங்க? நியாயப்படி நான் தான் அப்பா மன்னிப்பு கேட்கணும். உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம நான் தான் உங்களை கண் கலங்க வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னங்க நீங்க சின்ன பிள்ளைகிட்ட போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? அது இல்ல லட்சுமி, சின்ன குழந்தைங்க. ஏய், இன்னும் நிறைய வை, நல்லா செவக்கட்டும். ஏய், எவ்வளவு வச்சாலும் செவக்கிற தாண்டி செவக்கும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ வேணா பாரு, எனக்கு சூப்பரா செவக்கும். ரேணுகா, நீ வச்சுக்கல. மருதாணிலாம் ஓல்டு ஃபேஷன், எனக்கு பிடிக்காது. ஏய், குளிர்ச்சிடி. ரேணுகா, குளிர்ச்சி மட்டும் இல்ல, மருதாணி வச்சு செவந்ததுக்கு அப்புறம் நமக்கு வரப்போற ஹஸ்பண்ட் நம்மள நல்லா பாத்து பாருன்னு கூட தெரிஞ்சுக்கலாம். என்னடி சொல்ற? நிஜமாவா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, மருதாணி நல்லா செவந்துச்சுன்னா அந்த பொண்ணு ஆசைப்பட்டவனே கட்டிக்க முடியுமா. ஏய், எனக்கும் வச்சு விடுறே. ஆஹாஹாஹா, இப்பதான் ஓல்டு ஃபேஷன் அது இதுன்னு சொன்ன. பிடிக்காதுதான், ஏதோ நீங்களா இவ்வளவு தூரம் சொல்றதுனால வச்சு பார்க்கலாமேன்னு தோணுது. நல்லா சமாளிக்கிறடி. சரி, கை நீட்டு. ஏய் காயத்ரி, இவ ஏன் மருதாணி வைக்க சொல்றான்னு தெரியுமா? ஏன்? இவ லவ் பண்ற விஜயே தனக்கு ஹஸ்பண்டா வருவாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ரேணுகா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இந்த காதலெல்லாம் விட்டுடு. அப்பா பாக்குற மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்கோ. அதுதான் சரின்னு தோணுது. நம்மள வளர்த்து ஆளாக்கி நமக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யற நம்ம பெத்தவங்களுக்கு நாம செய்யற ஒரே நன்றி கடன் அது ஒண்ணுதான். நாம இங்க வந்தது படிக்கிறதுக்காக, லவ் பண்றதுக்கு இல்ல. நாம இங்க படிச்சிட்டு இருக்கிறதா அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாது. as a friend-ஆ சொல்றேன், புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். ஹே காயத்ரி, நீ எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ற? நீ இல்ல, அந்த கடவுளே வந்து சொன்னாலும் அந்த விஜயவை மறக்க போறது இல்ல. என்ன என்னடி பண்ண சொல்ற?
எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு நீ லவ் பண்றதுக்கு என்ன காரணம்? அவன் ரொம்ப நல்லவன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. தம் அடிக்க மாட்டான். என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான்.